வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. எதிர் விகிதம் குரூப் 4 சிலபஸ்ல இருக்கு. 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல 16 கணக்குகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த டைப்ல 2022 குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கேள்வியும் 2019 குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. நான் மொத்தம் 11 கணக்குகள் ஷார்ட்கட்ல நடத்த போறேன். 5 கணக்குகள் ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். இந்த 16 கணக்கு பார்த்தாவே போதும், எதிர் விகிதத்துல எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இந்த 16 கேள்வியும் ஆன்லைன் டெஸ்டா இருக்கும். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி ஹோம்வொர்க் சும்மா நீங்க போட்டு பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்துருவோம். 12 பசுக்கள் ஒரு புல் தரையை 10 நாட்களில் மேய்கின்றன. 20 பசுக்கள் அதே புல்தரைய மேய டேஷ் நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன அப்படின்னு 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் 7th நியூ புக் பேக்லையும் கேட்டு வச்சிருக்காங்க. முதல்ல கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. அதாவது 12 பசுங்க ஒரு கைனி இருக்குன்னு வச்சுங்க, அங்க புல் இருக்குங்க. ஒரு 12 பசு அந்த கைனியில கட்டி விட்டோன்னா 10 நாளைக்கு அழகா சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இதே இடத்துல நான் 12 பசுக்கு பதிலா 20 பசு எடுத்து போய் கட்டுறேன் அப்படின்னா எத்தனை நாள்ல அங்க இருக்கிற புல்லெல்லாம் மேய்ஞ்சிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரியுதுங்களா? புரியல சார், சிம்பிளா சொல்றேன். 12 பேருக்கு நம்ம வீட்டில் 10 நாளைக்கு சாப்பாடு இருக்குங்க, ஆகி வைக்கலாம். அந்த அளவுக்கு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, திடீர்னு 20 பேர் வந்துட்டாங்க. எப்படி? 12 பேருக்கு 10 நாளைக்கு சாப்பாடு இருந்துச்சு, அந்த இடத்துல 20 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்குல்ல அந்த சாப்பாடு, அது எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ புரியுதுங்களா? புரியுதுப்பா. இப்போ எப்படி போடலான்னா ஒன்றும் இல்லைங்க. முதல்ல 12 பசுவை இங்கே எழுதிக்கிறேன். எத்தனை நாளைக்கு வரும்? 10 நாளைக்கு. அதை எப்படி எழுதிக்கங்க. புரியுதுங்களா? ஸோ 12க்கு நேரம் 10 நாளுன்னு போட்டுட்டேன். இது நாளை குறிக்குது, இது பசுவை குறிக்குது. கரெக்டா? கரெக்ட். அடுத்த லைன்ல என்ன சொல்றான்னா 20 பசுக்கள். அப்ப 12 இருந்த இடத்துல 20 மாறிடுது. அப்படி 20 பசு வந்தா எத்தனை நாளைக்கு வரும்னு கேட்டிருக்கான். அந்த நாளுக்கு நேரம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், ஏன்னா அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? புரியுது. இது அப்படியே நேர்மாறல்ல போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் எதிர்மாறல்லையும். சரிங்களா? இப்போ இதை போட்டாச்சு. அடுத்ததா கொஞ்சம் யோசிங்களேன், நீங்களே யோசிங்க. 12 பேருக்கு 10 நாளைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு 20 பேர் வந்தா அப்போ 12ன்றது 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதிகரிச்சிருக்கு தானே. 12 விட கம்மியா? 20ன்றது அதிகம் தானே. ஆமா, அப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்லா யோசிங்க. உங்க வீட்டுல 12 பேர் வந்தா 10 நாளைக்கு சாப்பாடு இருக்குதுன்னா அதே இடத்துல 20 பேர் வந்தா கண்டிப்பா 10 நாளை விட குறைவா தான் இருக்கும். கரெக்டா? பேசிக். புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பா 10 விட கம்மியா தான் இருக்கும். அது எத்தனை நாள் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆனா இது எது குறையுது எது ஏறுதுன்னு பாக்குறேன். ஓகேவா? புரியுதுங்களா? புரியுது. அப்போ இந்த பக்கம் பசுக்கள் அதிகரிக்கும் போது நாட்கள் குறையுது. அப்போ இந்த மாதிரி ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிறது, ஒரு பக்கம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வந்தா அது எதிர் விகிதம். இதே நேர் விகிதம்னா இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த பக்கமும் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை இந்த பக்கமும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த பக்கம் டிக்ரீஸ் ஆகும். 2 பக்கமும் அதிகரித்தாலோ அல்லது குறைஞ்சாலோ அது நேர் விகிதம். புரிஞ்சுக்குங்க. 2 பக்கமும் மாறி மாறி ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு பக்கம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வந்தா அது எதிர் விகிதம். இப்ப புரிஞ்சிருச்சா? புரியுதுப்பா. தெளிவாயிடுச்சா? தெளிவாயிடுச்சு. இப்ப நம்ம கோலம் போடலாமா? கோலம் ஒண்ணு இல்லைங்க, நேருக்கு நேரா ஒரு கோலத்தை போடுங்க, நேருக்கு நேரா ஒரு ரவுண்டை போடுங்க. ஓகேவா? போட்டுட்டு எந்த ரவுண்ட்ல எக்ஸ் இல்லைன்னு பாருங்க. அப்படியே நான் வேற எதுவும் இல்லை, எப்படி சேஞ்ச் பண்ண வேணாம். நேருக்கு நேரா ஒரு வட்டத்தை போட்டுட்டேன். இதுல எது எக்ஸ் இல்லை? 12லையும் 10லையும் அந்த 12ஐயும் 10ஐயும் பெருக்கிங்க. ஓகேவா? எதுல எக்ஸ் இருக்கு? 20ல. கரெக்டா அந்த 20 வகுத்துருங்க. அவ்வளவுதான். இதுவும் நம்ம நேர் விகிதத்துல தான் சொல்லியிருப்போம். எக்ஸ் எதுல இல்லையோ அதை பெருகணும்.
எக்ஸ் எதில் இருக்கோ அது வகுக்கணும். கரெக்டா? அதே தான். ஆனால் அந்த கோலத்தை மட்டும் நான் மாற்றிட்டேன். ஓகே, புரியுதா? புரியுதுப்பா. இப்போ சுருக்குங்க ஆன்சர். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இந்த 2ல் பாதி 1, 12ல் பாதி 6. அப்போ 6 நாட்கள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் டியில் பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். மற்றபடி ரொம்ப ஈஸி. புரிஞ்சிருச்சா? புரியுதுப்பா. அடடா, ஈஸியாக தான் இருக்கும் போல இருக்குது. அடுத்தது 2022 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். 12 மாடுகள் ஒரு வயல 10 நாளில் மேய்கின்றன எனில் 20 மாடுகள் அதே வயலை எத்தனை நாளில் மேயும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இதே கேள்விதாங்க. இது பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் 2022 கேட்டுக்கிறான். 12 மாடு 10 நாளில் மேயும்னு சொல்லிட்டான். இங்கேயும் 12 மாடு 10 நாள் தான் சொல்லியிருக்கான். அதுக்கு அடுத்தது 20 பசுக்கள்ன்றான். அப்போ இங்கேயும் 20 பசு தான் இருக்குது. அப்போ இதே தானே ஆன்சர் வரும். ஆமாம் இல்லை? அப்போ சேம் கொஷின் தானா? அடக்கடவுளே, அப்போ இதில் சேம் கொஷின் தான். ஓகே விடுங்க, அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். அடுத்த கேள்வி 3வது கேள்வி. அது 2 சேம் கொஷின் தான். ஓகேங்களா? ரைட்டு. ஒவ்வொரு பக்கத்திலும் 35 வரிகள் கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120 எனில் ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் அப்புத்தகத்தின் மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்னு 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும் புக் இல்லாமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ குரூப் 4 படிக்கிறவங்க கையில் ஏகப்பட்ட புக் இருக்கும். இதில் என்னென்னா ஒரு புக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கத்தில் 35 வரி இருக்குதாங்க. ஓகேவா? அப்போ நாங்கள் பாருங்கள், ஒரு பக்கத்தில் 35 வரி இருந்தால் அந்த புக்கு மொத்தமாக 120 பக்கம் இருக்குமாங்க. புரியுதுங்களா? அதாவது ஒரு பக்கத்துக்கு 33 லைன்ஸ் இருந்தால் அது டோட்டல் பேஜ் 120. ஓகேவா? இப்படி சொல்லிட்டா. ஓகே, இதுக்கு அடுத்ததான் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் அந்த புக்லேயே அந்த பேஜில் அதாவது 35 இருந்த இடத்துல 24 வரியா குறைக்கிறேன். ஓகேவா? 24 வரியா குறைச்சா எத்தனை பக்கம் இருக்கும் அந்த புக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ அப்படியே பாருங்க. 24 மாற்றினா எத்தனை பக்கம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இது எழுந்து புரியுதா? இதை நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம். 35 பேருக்கு 120 நாளைக்கு நம்ம கிட்ட சமையல் இருக்கு, சாப்பாடு செய்யறதுக்கு சமையல் பொருள் இருக்கு. ஓகேங்களா? 120 நாளைக்கு நம்ம சாப்பாடு ஆகி போடலாம். இந்த 35 நபர்ன்றத 24 நபரா குறைச்சிட்டேன். ஆள் கம்மியாயிடுச்சு. ஆள் கம்மியானா இந்த 120 நாளுன்றது கண்டிப்பாக அதிகரிக்கும். கரெக்டு தானுங்க? நீங்களே யோசித்து பாருங்க. 35 பேருக்கு 120 நாளைக்கு சாப்பாடு இருந்தால் 24 பேராக குறைஞ்சாங்கன்னா நாள் அதிகமாகும். கரெக்டு தானேங்க? சாப்பாடு நிறைய மீறும். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ பேர் கம்மியாக இருக்குதா, அவ்வளோ பேர் கம்மியாகும் போது என்ன ஆகுது? நாட்கள் அதிகமாக உப்பிரி வரும். கரெக்டா? புரியுதுங்களா? அதே மாதிரி தான் புக்காக கூட வச்சுக்கோங்க. 35 வரி இருந்தால் 100 பக்கம் இருக்குது, 120 பக்கம். அப்போ 24 வரி ஆச்சுன்னா கண்டிப்பாக பேஜ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? அப்போ இந்த பக்கம் குறையுது. கரெக்டுங்களா? இந்த பக்கம் குறைஞ்சா இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதானங்க? தெளிவா புரியுதுங்களா? அப்போ ஒரு பக்கம் குறைஞ்சா இன்னொரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி வந்தா இது எதிர் விகிதம். எதிர் விகிதம்னா ஒன்றும் இல்லை, டைரக்டா ஒரு வட்டத்தை போடுங்க. இந்த வட்டம் போடுற வேலை தான் நமக்கு ஏர் விகிதத்துக்கும் எதிர் விகிதத்துக்கும் வித்தியாசமே. சரிங்களா? வட்டத்தை போட்டுனா ரைட். இப்போ வட்டத்தை போட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அதை பெருக்குங்க. எதில் இல்லை? 35லையும் 120லையும் இல்லை. ஓகே, எதில் எக்ஸ் இருக்கு? 24. அதை அப்படியே வகுத்துங்க, சுருக்குங்க, ஆன்சர். அப்போ இங்க பாருங்க, ஓர் 12 12 ஈர் 12 24 12 24. சரிங்களா? மறுபடியும் இதை அடிக்கலாம். எதில் அடிக்கலாம்னா இதில் 2ல் பாதி 1, இந்த 10ல் பாதி 5 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? ரைட்டுப்பா. 5 கூட 35 பேருக்குன்னா ஆன்சர். அடக்கடவுளே, 5 கூட 35 பேருக்கு தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, 5 கூட எந்த நம்பரை நீங்கள் பெருக்கினாலும் உங்களுக்கு பெருக்க தெரிஞ்சா பெருக்கிடுங்க. இல்லைன்னா பெருக்க தெரியலன்னா எந்த எண்ணை நீங்கள் 5ஆல் பெருக்கிறீங்களோ அந்த எண்ணை மனசுலேயே பாதி ஆகிடுங்க.
35ல் பாதி என்ன? 35ல் பாதி 17.5. கரெக்டா? 17.5. சரிங்களா? அப்படியே 5 கூட பெருக்குறீங்க இல்லையா? 5 கூட எந்த நம்பரை பெருக்கிறீங்களோ அதை பாதியாக்கி ஒரு ஜீரோவை சேர்த்துக்கங்க. அது ஜீரோன்னா இங்கே புள்ளி இருக்கு இல்லையா? அப்போ 175. அவ்வளோதான். சப்போஸ் வெறும் 175 வந்துன்னா ஜீரோ போடணும். ஒரு ஸ்தானம் புள்ளி இருக்கிறதால 10 பேருக்கு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. 10 பேருக்குன்னா என்ன ஆகும்? அந்த ஒரு ஸ்தானம் கேன்சல் ஆகிடும், 175ன்னு மாறிடும். எனக்கு பெருகு தெரியும் சார்னா தாராளமாக பெருக்கிங்க. சரிங்களா? சிம்பிள் தான். அப்போ 175 பக்கம் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பாருங்க, எந்த ஸ்டெப்ஸுமே கிடையாது, மனசுலயே போற்ற முடியும். கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 4வது கேள்வி. 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 ஆட்கள் அதே வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு 2022 டிஎன்பிசிலையும் 7th நியூ புக்லையும் இருக்குங்க. அதாவது இந்த பருத்தி நூல் உருண்டையை நூற்க அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா. இப்போ நீங்க இப்படியே வச்சுங்க, 60 பேர் வந்தா இதை நம்ம சாப்பாடா மாத்திப்போம். சாப்பாடு தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். 60 பேர் வந்தா 7 நாளைக்கு சாப்பாடு இருக்குது. சூப்பரு. அப்போ அந்த 60 பேர் இருந்த இடத்துல 42 பேரா குறைச்சா சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும்? இவ்வளவுதான் கேள்வி. அடடா, சாப்பாடுன்னு சொன்னோம்னே டக்குன்னு வந்ததுப்பா. ஸோ அப்படின்னாவது 60 பேருக்கு 7 நாளைக்கு சாப்பாடு இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல 60 பேர் வேணாம், கொஞ்சம் பேர் வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டு 42 பேரா குறைஞ்சா எத்தனை நாளைக்கு சாப்பாடு வரும்? இது எழுதுந்து புரியுதா? புரியுது. இப்போ நல்ல கவனிங்க, 60 அப்படின்றத 42ன்னு குறைச்சிட்டேன். கரெக்டா? கம்மி ஆயிடுச்சு. இப்போ நீங்களே யோசிங்களேன், 60 பேர் வந்தா 7 நாளைக்கு சாப்பாடு இருக்கு. இப்போ 42 பேரா குறைஞ்சா நாள் வந்து அதிகமாகும். ஏன்னா சாப்பாடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா? புரியுதுங்களா? ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கம்மியா? 60ல் வந்து பார்த்தீங்கன்னா 42 பேர் தான் வந்தாங்கன்னா 18 பேர் வரல. 18 பேருக்கு எத்தனை நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகும்? கரெக்ட். புரியுதுங்களா நான் சொல்ல வேண்டியது? புரியுதா இல்லையான்னு கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்க. அப்போ நாட்கள் அதிகமாகும். கரெக்ட் தானுங்க? ரைட். அப்போ ஒரு பக்கம் குறைஞ்சா இன்னொரு பக்கம் அதிகரிக்கிற மாதிரி வந்தா அது எதிர் விகிதம் சாமி. அப்ப இது எதிர் விகிதம் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப கோலத்தை இப்படி போடுங்க. சரிங்களா? நான் போட்டு காமிக்கிற மாதிரி போட்டுட்டு எக்ஸ் எதுல இல்லை? 6லையும் 60லையும் 7லையும் இல்லை, அப்படியே பெருக்குங்க. எக்ஸ் எதில் இருக்கும்? 42ல். அந்த 42 வகுத்துங்க. அவ்வளோதான். எக்ஸ் எதில் இல்லையோ அதை பெருகணும், எக்ஸ் எதில் இருக்கோ அதை வகுக்கணும். குழப்பமே இல்லை, ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ரைட்டுப்பா. இப்போ ஆர்டர் அங்கே பாருங்க, 7 7 7 49னா அப்போ 6 42. இந்த 6க்கு கேன்சல் 10. அவ்வளோதான். அடடா, ஒரு செகண்ட்ல வந்துச்சுங்க. ரொம்ப ஈஸிங்க. உண்மையாவே இது ரொம்ப ஈஸி. ஆனால் நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும், எதை மேலே போகிறது எதை கீழே போகிறதுன்னு. அதுக்கு தான் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா எக்ஸாம்லாம் கடகடன்னு போட்டு போயிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அடுத்தது 7வது கணக்கு வந்தாச்சு. 7வது கணக்கு என்ன சொல்கிறான்னா, ஒரு பொட்டி தக்காளியோட விலை 200 ரூபாய். வேந்தன் அவரிடம் உள்ள பணத்துக்கு 13 பொட்டி வாங்கிட்டாப்ல. ஒரு பொட்டியின் விலை ரூபாய் 260 என அதிகரித்தால் அவரிடம் உள்ள பணத்தை வைத்து எத்தனை பொட்டி வாங்க முடியும் அப்படின்னு 2022 டெட் பேப்பர் 1லையும் 7th நியூ புக்லையும் இருக்குது. என்ன சொல்றாங்க நீங்களே பாருங்க. நான் ஒரு பதார்த்த கடை வச்சுக்கிறேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி 200 ரூபாய். அப்போ என்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது. அதுக்கு நான் 13 பொட்டி வாங்கிட்டு போயிட்டு வித்துட்டு வந்துட்டேன். சரிங்களா? அப்போ ஒரு பொட்டி 200 ரூபாய்னா நான் 13 பொட்டி வாங்கிட்டேன். ஸோ ரூபாய் ஒரு பக்கமும் பொட்டிகளோட எண்ணிக்கை ஒரு பக்கமும் வச்சுக்கினேன். ஓகேங்களா? ரைட்டு. நான் போய் தக்காளி அப்படின்னு வித்துட்டு மறுபடியும் ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் வாங்கலாம் அப்படின்னு வரேன். வாங்கலான்னு வரும்போது விலைவாசலாம் ஏறி போச்சுங்க. ஆமாம், 200 ரூபாய் வித்துது 260 ரூபாய் விற்குதான். அடக்கடவுளே, என்னத்தை நான் பண்ணுறது? இப்போ ஒரு பொட்டி 200 ரூபான்னு போன வாரம் வாங்கினேன். இந்த வாரம் பார்த்தா 260 ரூபான்னு சொல்கிறான். நான் வேறு போன வாரம் 13 பொட்டிக்கு எடுத்து வந்தேன் பார்த்தீங்களா? 200 ரூபாய் மேனினேன். அந்த ரேட்டு தான் வச்சுங்கிறேன்.
இப்போ எத்தனை பொட்டி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களே யோசித்து பாருங்களேன். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? அதான் பொட்டிக்கு எத்தனை கேட்குறேன். நீங்களே பாருங்க, நல்லா பாருங்க. ஒரு பொட்டி 200 ரூபாய்னா என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு 13 பொட்டி வாங்கலாம். இப்போ ரேட்டு இன்க்ரீஸ் ஆகி போச்சு. 200ன்றது 260 ஆயிடுச்சு. கண்டிப்பாக பொட்டியோட எண்ணிக்கை குறையும் இல்லை? கரெக்டாக இல்லையா? புரியுதுங்களா? அப்போ பொட்டியோட எண்ணிக்கை வந்து குறையும். கரெக்டா? அப்போ ஒரு பக்கம் அதிகரிக்குது, ஒரு பக்கம் டிகிரிஸ் ஆகுது. இந்த ஏரோ மார்க்லாம் புரியலாம் பார்க்காதீங்க. ஒரு பக்கம் அதிகரிச்சா ஒரு பக்கம் குறையுதா, அவ்வளோதான். நான் சும்மா போடுறேன். இதெல்லாம் உட்காந்து என்ன ஏரோ மார்க் இப்படி போதும் அப்படி போதெல்லாம் குழப்பையாதீங்க. உங்களுக்கு தேரி என்ன, ஒரு பக்கம் அதிகரிச்சா இன்னொரு பக்கம் குறையுதுப்பா அப்படின்னா எதிர் விகிதம். ஓகே ஓகே அப்படின்னா அப்படியே இங்கே பாருங்க, நேருக்கு நேராக ஒரு வட்டத்தை போடுங்க. போட்டுட்டேன். எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 200லயோ 13 அப்படியே பெருங்க. 200 × 13 சாமி, எதில் எக்ஸுக்குது 260, அது அப்படியே வருங்க. ஓகே, அவ்வளோதான். சுருங்க ஆன்சரு. 0க்கு 0 கேன்சலு. அடடா, ஒரு 13 13 ஈர் 13 26. இந்த 2க்கு 2 கேன்சல், 10 போட்டு தான் வாங்க முடியும். அவ்வளோதான், ஒரு செகண்டு. அடாடாடாடாடா, அருமையாக இருக்குதுப்பா. ஈஸி, ஸோ ஈஸி. புரிஞ்சிருச்சா? புரியுதுப்பா. அடுத்து போலாங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 6வது கேள்விக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு விவசாயியிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவுகள் உள்ளது. சரி, அவரு 32 வாத்து வித்துக்கிட்டாரு. எதுல? 144 வாத்து இருந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து 28 நாளைக்கு தேவையான உணவெல்லாம் வாங்கி நம்ம குடோன்ல வச்சுட்டேன். இப்போ திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு பல்கா 32 வாத்து கொடுத்துருப்பா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்புல. நானும் வித்துட்டேன், இந்த எத்துமோ அப்படின்னு 32 வாத்து வித்தாச்சு. இப்போ 32 வாத்து போயிடுச்சு. மீதி இருக்கிற உணவு மீதி இருக்கிற வாத்துகளுக்கு எத்தனை நாளைக்கு வரும்? இவ்வளவுதான் கேள்வி. கொஸ்டின் புரியுதா? புரியுது. ஆனால் இதில் நல்லா பார்க்கணும். நீங்கள் 32 கீழே ஏட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. எல்லா கொஸ்டினும் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ 144 வாத்து இருந்தது, அதுக்கு 28 நாளைக்கு எனக்கு உணவுப் பொருள் வரும். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? புரியுது. இப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு 32 வாத்து வித்துட்டேன், அப்படிதான் சொல்லியிருக்கோம், சரிங்களா? அப்போ வித்துட்டாங்கன்னா அது நம்மகிட்ட இல்லை, வித்தாச்சுன்னா அது வெளியே போயிடுச்சு. அப்போ 144 வாத்து இருந்ததுல 32 வாத்து வித்துட்டா வெறும் 112 தான் இருக்கும். கரெக்டா? அப்போ மீதி நம்ம கிட்ட 112 இருக்கும். இதை மறைமுகமா கொடுத்துருக்கான், சரிங்களா? இதை நம்ம தான் கண்டுபிடிச்சு போடணும், சரிங்களா? கழிச்சுட்டு போடணும், வேற ஒன்றும் இல்லை. 144 32 கைக்கு சொல்றேன், சரிங்களா? அப்போ நம்ம கிட்ட இப்போ 112 வாத்து இருக்கு. அதுக்கு இப்போ எத்தனை நாள் உணவு வரும்? இதான் கேள்வி. கரெக்டா? நல்லா யோசிங்க. 144 வாத்து இருந்த இடத்துல 112 வாத்துன்னு குறைஞ்சிடுச்சு. கரெக்டா? எஸ். இந்த பக்கம் வாத்துக்கள் குறைஞ்சா, இப்போ நான் மனுஷன் கூட வச்சுக்கேன், 144 பேருக்கு 28 நாளைக்கு உணவு இருக்குதுங்க. அதில் 32 பேர் வெளியே போயிட்டான். அப்போ மீதி 112 பேர் உள்ள இருக்கான். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த உணவுப் பொருள் எத்தனை நாளைக்கு வரும்னா கண்டிப்பா 28 நாளை விட அதிகமா வரும். கரெக்டா இல்லையா? ஆமா. அப்போ ஒரு பக்கம் குறைஞ்சா ஒரு பக்கம் அதிகரிக்குது. கரெக்டுங்களா? கரெக்ட். இந்த மாதிரி வந்தா இது எதிர் விகிதம். அப்போ நேருக்கு நேரா ஒரு வட்டத்தை போடுங்க. போட்டுட்டு எக்ஸ் எதுல இல்லை அதை அப்படியே பெருங்க. 144 × 28. கரெக்டா? இதில் தான் எக்ஸ் இல்லை, அதை பெருகிட்டேன். எக்ஸ் எதில் இருக்குது? 112, அதை வகுத்துருங்க. அம்புடுதாங்க அடிச்சு கொடுத்தா ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. சரியா போச்சு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அடிக்கலாமா? அடிச்சிடுவோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து எதில் அடிக்கலாம்? சரி, நம்ம என்ன பண்ணுறது, அப்படியே பாதியாக போடுவோம் இப்போதைக்கு. அதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம். ஸோ உங்களுக்கு பெருசாக நம்பர் வந்தால் பாதியாக மாற்றிட்டு வாங்க, ஈஸி. இப்போ 112ல் பாதி எவ்வளோங்க? 56. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்ததா இப்போ நான் 144ல் பாதியாக மாற்றுறேன். 144ல் பாதி 72. ரைட்டு. இப்போ நான் மறுபடியும் இந்த 72 பாதியாக மாற்றினேன். பாதியாக மாற்ற 36ன்னு வரும். ஓகே. இந்த 56 வந்து நான் பாதியாக மாற்றேன். 56 பாதினா மாற்றினா 28ன்னு வரும். பாரு, இதோ பாருங்க, இந்த 28க்கும் இந்த 28க்கும் கேன்சல். அப்போ மீதி இருக்கிறது 36. இதுக்கு தான் நான் பாதியாக மாற்ற சொன்னேன். நீங்கள் மாற்றி டைம் வேஸ்ட் பண்ணுறத விட ஜஸ்ட் பாதியாக மாற்றினாவே ஆன்சர் வந்துடும். 36 எங்கிட்ட இருக்கு பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கு. சூப்பருங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா? முதல் கேள்வி எவ்வளோ பொறுமையாக சொன்னேன்.
போக உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு இவ்வளவுதாயா அப்படின்னு. சரிங்களா? அடுத்த கேள்வி போயிடுவோம். அடுத்த கேள்வி 7வது கேள்வி. ஒரு குழி வெட்ட 10 இயந்திரங்கள் 60 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்துல வேலை செய்கிறது எனில் 30 இயந்திரங்கள் அதே குழி வெட்ட எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கோ குழி நோண்டிட்டு இருக்கோங்க. நம்ம கிட்ட மிஷின்ஸ் வந்திருக்கு. அதாவது புல்டோசர் வந்திருக்குன்னு வச்சுங்க. ஜேசிபியா? ஆமாம், ஜேசிபி. ஒரு 10 ஜேசிபி வந்தா 60 நாள்ல ஒரு பள்ளத்தை நோண்டிடலாம். அப்படியேங்கப்பா, பெரிய பள்ளமா இருக்கும் பொழுது. இப்போ 60 நாள்ல நமக்கு செட் ஆகாதுப்பா. 10 ஜேசிபி இருந்த இடத்துல 30 ஜேசிபி விடு, அப்படின்னு எத்தனை நாள்ல வேலை முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? இதை இப்படியே நம்ம சாப்பாடா போடுவோம். 10 பேருக்கு 60 நாளைக்கு சாப்பாடு இருக்குது. சரி, இப்போ 10 பேர் இந்த இடத்துல 30 பேரா மாறிட்டாங்க. அப்போ ஆட்கள் அதிகமாகும் போது சாப்பாடு நாட்களும் கம்மியாக தான் வரும். இது கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் படிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு இது எதிர் விகிதமா நேர் விகிதமான. எதிர் விகிதம். கரெக்டா? அப்போ இங்க பாருங்க, 10 மிஷின் 60 நாள்ல பலன் நோண்டும். அதே இடத்துல ஒரு 30 மிஷினை வச்சா எத்தனை நாள்ல பலன் நோண்டும்? இதான் கேள்வி. இதை எழுதுறதுக்கு கேர்ஃபுல்லா எழுதுங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணி இங்க எக்ஸ் போடு, இங்க 30 போடுங்கன்னா முடிஞ்சிருச்சு. நான் ஒன்றும் சொல்ல. மிஷினுக்கு நேராக நம்பர்ஸ் போடுங்க. நாட்களுக்கு நேராக நம்பர்ஸ் போடுங்க. வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதை மட்டும் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகேவா? போட்டாச்சு. இப்போ இது நமக்கே தெரியும், இது இன்க்ரீஸ் ஆகும் போது இது டிக்ரீஸ் தான் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் இது எதிர் விகிதம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நேருக்கு நேராக ஒரு வட்டத்தை போடணும். நேருக்கு நேராக வட்டத்தை போட்டு எக்ஸ் எதில் இல்லை, 10லையும் 60. அப்போ 10 × 60ன்னு போட்டுக்கிட்டேன். சரிங்களா? எக்ஸ் எதில் இருக்குது, 30ல். அதை அப்படியே வகுத்துருங்க. அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 1 3 3 2 3 6 2 10 20. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். சூப்பர்ப்பா. அடடடடா. இப்போ பாருங்க, எதிர் விகிதமாகுது, நேர் விகிதமாகுது. எல்லாத்துலேயும் ஒரு வழி பார்த்துடலாம். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி மாதிரி தோணும். ஈஸி தான். 8வது கேள்வி. 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர். ஓகே, அவர்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. ரைட்டு. மாணவர்களின் எண்ணிக்கை 2 மடங்கானால், வாவ், 2 மடங்காக மாறினால் அவ்வுணவுப் பொருட்கள் அவர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு 7th நியூ புக்கில் கேட்டிருக்கான். மேபி இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி. அதாவது கொஷினும் வளவளவலான்னுக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நம்ம ஆளுங்க உட்காந்து மூச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க டிஎன்பிசி. அதான் தவறு. இது ஒரு மேட்ரே இல்லை. நல்லா கவனிங்க. அதாவது நல்லா பாருங்க, 40 பசங்க ஒரு ஹாஸ்டல்ல இருக்காங்களாம். அவங்களுக்கு 30 நாள் ரூம்லயே இருந்தாங்கன்னா சாப்பாடு ஆகி போடலாம். அந்த அளவுக்கு உணவுகளை குடோன்ல சேமிச்சு வச்சிருக்காங்க. இப்போ திடீர்னு 2 மடங்காக்குறாங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இந்த இடத்துல 2 மடங்குன்னு சொல்றான் இல்லையா, 3 மடங்கு 2 மடங்கு, இந்த மாதிரி மடங்குன்னு ஒரு வேடு இருந்தா அங்க 2ன்றது 2ன்னு உங்களுக்கு தெரியும். 2 40 கூட பெருக்குங்க. அவ்வளவுதாங்க. மடங்குன்னா பெருகணும், அவ்வளவுதான். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அது எத்தனை மடங்கு சொல்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி பெருக்கிக்கலாம். சரியா? அப்போ இப்போ 40 பசங்க இந்த இடத்துல 2 மடங்கா மாறுது. அப்போ என்ன ஆகுது, 40 கூட நாங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 2 பிரிக்கலாம். 3 மடங்கா 3 பெருக்கணும், 4 மடங்கு 4 பெருக்கணும். அவ்வளோதான். அப்போ 80 பேர் ஆகிடும். கரெக்டாக ஒரு நாள் இருந்தாங்க கேட்டு 80 பேர். 40 பேர் இருந்த இடத்துல 80 பேரா அதிகரிச்சிருக்கு. அப்போ எத்தனை நாளைக்கு உணவு வரும் அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். இதுதாங்க கேர்ஃபுல். இதை நீங்கள் போட்டுனா ஆன்சர் வந்துடும். நீங்களே யோசிங்க, பசங்க அதிகரிச்சிருக்காங்க, அப்போது நாட்கள் கண்டிப்பாக கம்மியாகும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் அதிகரிக்கிறது, ஒரு பக்கம் குறையிற மாதிரி வந்தால் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நேராக வட்டத்தை போடுங்க. போட்டுட்டு எக்ஸ் எதில் இல்லையோ அதை பெருகுங்க. 40லையும் 30லையும் எக்ஸ் இல்லை, அதை பெருகிக்கிட்டேன்.
எக்ஸ் எதில் இருக்குது, 80ல் இருக்குது. அந்த 80 வகுத்துருங்க. முடிஞ்சிடுச்சு. 0க்கு 0 கேன்சல். 1 4 4 ஈர்னாங்க 8. இதை அடிச்சு கொடுத்தா 2ல் பாதி 1, 30ல் பாதி 15. அப்போ 15 எங்கிட்ட இருக்குது பாருங்க, இந்தா இருக்கு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆடாடாடா, பார்த்தீங்களா? இப்பவும் சொல்கிறேன், கொஷின் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு, பட் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி, ஒரு தோட்டக்காரர் களை எடுக்க ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்கள் 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றனர் எனில் அதே வேலைக்கு 30 நிமிஷத்துல செஞ்சு முடிக்கணும்னா கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை அப்படின்னு 7th நியூ புக்ல கேட்டிருக்கான். இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா? இதுவும் அடுத்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல நிறைய பேர் தப்பு தான் பண்ணீங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, நான் ஒரு தோட்டை வச்சிருக்கேங்க. அவ்வளோ பெரிய பணக்காரா? சரி, நம்ம ஒரு தோட்டம் வச்சிருக்கோம். சூப்பர். நம்ம தோட்டத்துல அங்கங்க தேவையில்லாத புல்லாம் முளைஞ்சு போயிருக்குது. அதெல்லாம் களை வெட்டணும் அப்படின்னா ஒரு 6 பேர் வந்தாங்கன்னா 120 நிமிஷத்துல அந்த களையெல்லாம் வெட்டு போயிடுவாங்களாம். அப்போ இந்த இடத்துல எழுதுறேன், 6 பேர் வந்தால் 120 நிமிஷத்துல களை வெட்டிட்டு அழகாக சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? பட் நம்மலாம் ஓனர்ஸ் இல்லையா, நமக்கு அவ்வளோ நேரம்லாம் டைம் பத்தாதுங்க. 120 நிமிஷம்லாம் ஒதுக்க முடியாது. ஜஸ்ட்டு 30 நிமிஷத்தில் வேலை முடிக்கணும். அதுக்கு எவ்வளோ பேர் இன்னும் தேவை அப்படின்னு கேட்குறோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம். என்னன்னா நல்லா கவனிங்க, ஆல்ரெடி நல்ல கொஸ்டின் உள்வாங்கிங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டோம், உங்கள் தோட்டத்தில் நான் களை பறிக்கணும்னா என்ன பண்ணணும், 6 பேர் நாங்கள் வந்திருக்கோம், 120 நிமிஷத்தில் வெட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் லைன் புரியுதா? ரைட். இப்போ அந்த ஓனர் சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு 30 நிமிஷத்தில் முடியணும், நீங்கள் 6 பேர் தான் வந்திருக்கீங்க, இன்னும் எத்தனை பேர் வந்தா 30 நிமிஷத்தில் முடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி 6 பேர், இதுதான் அங்கே பாருங்க, இந்த லைன் பாருங்க. ஸோ 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை பேர் தேவை? ஆல்ரெடி நீங்கள் 6 பேர் வந்துட்டீங்க, இன்னும் எத்தனை பேரை நீங்கள் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 30 நிமிஷத்தில் முடிப்பீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடடா, 6 பேரோட இன்னும் எத்தனை பேர் தேவைன்னு கேட்குறான். இப்போ எப்படி சார் போகிறதா? நீங்கள் வழக்கமாக போகிற மாதிரி போடுங்க. சரிங்களா? இப்போ நீங்களே யோசித்து பாருங்க. இப்போ எனக்கு என்னன்னா 120 நிமிஷத்தில் முடிக்கிறத 30 நிமிஷத்தில் முடிக்கணும்னா குறைஞ்சிருக்கு, டைம் குறைஞ்சிருக்கு. நீங்களே யோசித்து பாருங்களேன், 6 பேரால் 120 நிமிஷத்தில் வேலை முடிக்க முடியும்னா 30 நிமிஷத்தில் முடிக்கணும்னா கண்டிப்பாக இன்னும் அதிகமான நபர்கள் தேவை. அப்போது நபர்கள் அதிகரிக்குது, நபர்கள் இந்த பக்கம் அதிகரிச்சா இங்கே நேரம் குறையுது. கரெக்டா? அப்போ 2 பக்கமும் எதிராக இருக்கிறதால தான் இது எதிர் விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சார் பண்ணணும்னா, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வட்டத்தை போடுங்க, நார்மலாக போடுற மாதிரியே போடுங்க. அப்போது எதில் எக்ஸ் இல்லை, 6லையும் 120, அப்போ 6 × 120ன்னு போட்டுருங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த 30 அப்படியே வகுத்துருங்க. சரிங்களா? என்கிட்ட ஒருத்தர் ஆர்கியூ பண்ணியிருந்தார் இந்த கணக்கு, நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போது எக்ஸ் எதில் இல்லையோ அதை வகுத்துட்டுனா இந்த பாருங்கள், 0க்கு 0 கேன்சல், 1 3 3 ஈர் 3 6, 2 12 24. உடனே 24 ஆப்ஷன் ஏவில் இருக்குது, டிக் பண்ணிட்டேன், ஐ ஜாலி அப்படின்னு சொன்னீங்கன்னா தவறுங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, ஏன்னா நீங்கள் 30 நிமிஷத்தில் முடிக்கணும்னா 24 பேர் வரணும், இது கரெக்ட். ஆனால் இவன் என்ன சொல்லிட்டான்னா, நீங்கள் முதல்லயே 6 பேர் வந்துட்டீங்க, எனக்கு நீங்கள் 6 பேர் வந்தால் 120 நிமிஷத்தில் முடிப்பேன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு அவ்வளோ நேரம் இல்லை, 30 நிமிஷத்தில் முடிக்கணும். அப்போ கூடுதலாக நீங்கள் 6 பேரோட சேர்த்து இன்னும் எத்தனை பேர் தேவைன்னு தான் கேட்டுருக்காங்க. கரெக்டா? புரியுதா? புரியுதுப்பா. அப்போது ஆல்ரெடி 6 பேர் வந்துட்டாங்க இல்லையா, அந்த 6 பேரை காய்ச்சிடும். கரெக்டாக? ஏன்னா 24 பேர் மொத்தம் இருந்தால் 30 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஆனால் ஆல்ரெடி 6 பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த 6 கழிங்க. ஓகேவா? இந்த கூடுதல் சொன்னாதான், அப்படியே கூடுதல்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னாங்க பாருங்க, 30 நிமிடங்களில் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை பேர் தேவை? ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் வேணும் அப்படின்னு கேட்குறோம். கரெக்டா? அப்போ 24ல் 6 கழிச்சிங்கன்னா
18ன்னு வரும். அப்போ 18 தோட்டக்காரர்கள் இன்னும் கூடுதலா தேவை. அவ்வளவுதான். இந்த 30 நிமிஷத்துல முடிக்கிறதுக்கு கேள்வி கிடையாது. நாங்க 6 பேர் வந்துட்டோம், இன்னும் ஒரு 18 பேர் வந்தாங்கன்னா 30 நிமிஷத்துல முடிச்சிருவோம்னு கொஸ்டின் சொல்றான். அடக்கடவுளே, பார்த்தீங்களா? இப்படிதான் கேட்பான். சரிங்களா? அதுக்கு உங்களுக்கு பேசிக்கும் இந்த கணக்கு எப்படி போடணும் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் யோசிக்கணுங்க, வேற வழி இல்லைங்க. சரிங்களா? பட் கொஞ்சம் யோசிச்சுனே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? அந்த கொஸ்டினும் உள் வாங்கிடணும். அதுக்கு தான் உங்களை ஆன்லைன் டெஸ்ட் எழுத சொல்றதுக்கு முக்கிய காரணமே. சரிங்களா? ரைட்டு. அடுத்தது 10வது கேள்வி. இதுவும் அதே மாதிரி கேள்வி தான். 7th நியூ புக் பேக்லையும் 2022 டிஎன்பிஎஸ்லையும் கேட்டுட்டான். 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். மேலும் 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேர்ந்தால் அந்த வேலையை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான் நல்லா புரிஞ்சுங்க. அதாவது இந்த தட்டச்சர்கள்லாம் இன்னும் தெரியல சார். அட ஏதோ ஒன்று. இப்போ போன வாட்டி தோட்டக்காரர்கள் மாதிரி இங்கே தோட்டக்காரர்கள், மேஸ்திரி, கொத்தனாரு, அது இதுன்னு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. என்னங்க நீங்கள் இது பாருங்க, 4 பேர் ஒரு வேலையை 12 நாளில் முடிப்பாங்களாம். ஓகேவா? ரைட். இப்போ என்ன சொல்கிறேன்னா, மேலும் 2 பேர் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 2 பேர்னா ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க, இதுல இன்னும் நீங்க 2 பேர் சேருங்கன்றான். அப்ப 4 கூட 2 சேர்த்தா 6 பேரா ஆயிடும். இப்ப எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்கறான். அவ்வளவுதான். இந்த 2 நீங்க போட்டீங்கன்னா முடிச்சு போச்சு கதை. சரிங்களா? அதுதான் கொஸ்டின் தெளிவா புரிஞ்சுங்கன்னு சொல்றேன். சரிங்களா? அப்போ மேலும் 2 பேர், ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க, அதாவது 2 பேரை சேர்த்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்க ஆட்கள் அதிகரிச்சிருக்கு. கரெக்டா? 4ன்ற இடத்துல 6ன்னு அதிகரிச்சிருக்கு. அப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ இதே மாதிரியே வச்சுங்க, இதை உணவா மாத்திங்க. 4 பேருக்கு 12 நாளைக்கு சாப்பாடு இருக்கு. மேலும் 2 பேர் உள்ள வந்து சேர்ந்துறான். அப்ப 6 பேரா மாறிடும். 6 பேர் ஆனா கண்டிப்பா நாள் என்னவாகும்? கம்மியா தான் ஆகும். கம்மி தானே? இல்ல சாரி, மாத்தி சொல்லிட்டு பார்த்தீங்களா? ஆள் வந்துட்டாங்கன்னா என்னவா ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள் அதிகரிச்சா நாள் கம்மியாகும். அவ்வளவுதான். கரெக்ட் தான். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இங்க 2 பேர் இங்க ஆட்கள் அதிகரிக்கும் போது நாட்கள் கம்மியாகும். கரெக்டா? சாப்பாடு நாள். அவ்வளவுதான். அப்போ இது எதிர் விகிதம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப என்ன பண்ணுங்க, டைரக்டா இப்படி ஒரு கோலத்தை போடுங்க. கோலத்தை போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்க, எதில் எக்ஸ் இல்லை 4லையும் 12, அப்போ 4 × 12, எதில் எக்ஸ் இருக்கு 6, அதை வகுத்துருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, 1 6 6 6 12, 2 4 8, பாருங்க 8. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதெல்லாம் ட்விஸ்டட் கொஸ்டின்லாம் கிடையாது, ஈஸி தான். சரிங்களா? அடுத்ததா ஃபைனல் கேள்விக்கு வந்துடுறேன். இதோட நான் மூட்டை முடிச்சதாக கட்டிக்கிறேன். உங்களுக்கு ஒரு 5 கணக்கு ஹோம்வொர்க்கும் இருக்குது, அதை நீங்கள் போட்டு சொல்ல போறீங்க. ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடங்கள்ல நிரம்பும். 9 குழாய்கள் அதே தொட்டியை டேஷ் நிமிடத்தில் நிரம்பும்னு 7th நியூ புக்ல கேட்டிருக்கான். இது குழாய் கணக்கெல்லாம் கிடையாது. என்ன சொல்றான்னா, ஒரு பெட்ரோல் டேங்க் இருக்குதுங்க. இப்படி கூட வேணாம், நம்ம இப்படி வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு தொட்டி இது. அந்த தொட்டியில 16 குழாவை திறந்து விட்டோன்னா 18 நிமிஷத்துல அந்த தொட்டி ரொம்பிடுமாங்க. சூப்பரு. இப்போ நான் 16 குழா திறந்து விட்டேன்ல, அதுல இப்ப நான் 9 குழாவா திறந்து விடுறேன். அதே டேங்க்ல 9 குழாவா திறந்து விட்டா எவ்வளவு நேரத்துல நிரம்பும்? ஓகேவா? கேள்வி புரியுதா? புரியுது. இதை நீங்க சாப்பாடாவும் மாத்தீங்க. 16 பேருக்கு 18 நாளைக்கு சாப்பாடு இருக்கு. இப்போ அதுல 9 பேர் தான் இருக்காங்க, மீதி பேர்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ 9 பேர் அதே இடத்துல இருந்தா எத்தனை நாளைக்கு சாப்பாடு வரும்? அவ்வளவுதான். அப்போ இங்க என்ன ஆயிருக்கு? ஆளு குறைஞ்சிருக்கு. 16ன்றது 9ன்னு குறைஞ்சிருக்கு. அப்ப நீங்களே யோசித்து பாருங்க, 18 நாளுன்றது கண்டிப்பா அதை விட அதிகமாக தான் போகும் சாப்பாடு. கரெக்டா? அதே மாதிரி நேரமும் அதிக நேரம் தான் ஆகும். புரியுதா? புரியுது. அப்ப இது எதிர்விகத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? இப்படி ஒரு வட்டத்தை போடணும், நேரம். சரிங்களா? எக்ஸ் எதுல இல்லை? 16லையும் 18லையும். 16 × 18ன்னு போட்டுக்கிட்டேன். எக்ஸ் எதுல இருக்குது? 9ல. அப்ப அந்த 9 வகுத்துருங்க. அவ்வளவுதாங்க. ஓர் 9 9, ஈர் 9 18, 2 16 32. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சுங்க. பாருங்க, எதிர் விகிதம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு இது புரிஞ்சு போச்சுன்னா நீங்க போய் பாருங்க, எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் போட்டுற முடியும். கிட்டத்தட்ட 7th புக்ல நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் முடிச்சாச்சுங்க. இப்போ உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன், கடகடன்னு போடுங்க. கீழே ஆன்லைன் டெஸ்டாகவும் இருக்கு, நான் ஒன்றா படிச்சு காட்டுறேன். 12வது கேள்வி.
15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் எனில் அவர்களுடன் மேலும் 15 பாருங்க, இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இதை நீங்க போடுங்க, என்ன சொல்ற பார்த்து போறீங்க. மேலும் 15 பேர் இன்க்ரீஸ் பண்றேன், ஓகேங்களா? மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தா அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு 19/3/2022 கேட்டிருக்கான். இது கொஞ்சம் யோசித்து போடுங்க. ஆல்ரெடி இந்த மெத்தேடு நடத்திட்டேன். சரிங்களா, ஆப்ஷன் ஏ 30, பி 40, சி 25, டி 20 நாட்கள் கொடுத்துருக்கான். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது 13வது கேள்வி. தயவு செஞ்சு நீங்க கமெண்ட் பண்ணும்போது இப்போ 12 அப்படின்னு போட்டு ஏன்னு போட்டு அந்த ஏல இருக்கிற ஆப்ஷன் எழுதுங்க. என்ன இப்போ 30 நாள் அப்படின்னு எழுதுங்க. சரிங்களா, அப்போதான் வந்து நான் டெஸ்ட் பண்ணது கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாருன்னா வெறும் ஆன்சரை மட்டும் போடும்போனா நான் எங்கன்னு போய் தேர்றது எந்த கணக்குன்னு. சரிங்களா, அதனால கொஞ்சம் போடுங்க. 5 கணக்கு தானே, ரைட்டா? அடுத்தது 13வது கேள்வி. ஒரு நாளில் 15 தொழிலாளர்கள் 42 அடுக்குகளை அமைப்பாங்க எனில் 23 தொழிலாளர்கள் எத்தனை அடுக்குகளை அமைப்பார்கள்? ரொம்ப எளிமையான கேள்வி. ஆப்ஷன் ஏ 60, பி 65, சி 69, டி 68. அடுத்தது 14வது கேள்வி. 8 விவசாயிகள் 18 நாட்களில் நிலத்தை உழுது முடிப்பார்கள் எனில் அதே நிலத்துல 12 விவசாயிங்க எத்தனை நாள்ல உழுது முடிப்பாங்க அப்படின்னு 2023 டிஎன்பிசில கேட்டிருக்கான். ஆப்ஷன் ஏ 22 நாள், பி 12 நாள், சி 10 நாள், டி 15 நாள். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது 15வது கேள்வி 7th நியூ புக் பேக்ல இருக்கு. 40 வேலையாட்கள் ஒரு செயல் திட்ட வேலையை 8 நாட்கள்ல முடிப்பாங்க. இந்த செயல் திட்டம் அது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. இதை நீங்க சாப்பிடாம மாத்தீங்க. 40 பேருக்கு 8 நாளைக்கு சாப்பாடு இருக்குது, அப்படிதான் வச்சுக்கணும். சரிங்களா, ரைட். எனில் அதே வேலையை 4 நாட்களில் முடிக்க தேவையான வேலை ஆட்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு இருக்கும். சரிங்களா, 7th புக்ல ஆப்ஷன் ஏ 8, பி 80, சி 20, டி 40. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. புரியுதா இல்லையா அப்படின்றதும் சொல்லிடுங்க. ஓவராலா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் 7th புக்ல ஃபுல்லாவே முடிச்சாச்சு. நீங்க போய் புத்தகத்துல வளைச்சு தேடி பாருங்க. ஏதாவது டிஃப்ரெண்டான கேள்வி இருக்கு சார், எனக்கு இது புரியவே இல்லை அப்படின்னா 9442430457 9442430457 இந்த நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்லை வாய்ஸ்ல எதுலையா ஒன்று சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவேன். இது என்னுடைய நம்பர் தான், மின்னல் வேகத்தோட அஃபிஷியல் நம்பர் இதுதான். இதை தவிர்த்து நாங்கள் வேற எந்த நம்பர்லையும் கான்டாக்டும் பண்ண மாட்டோம். நாங்கள் வேற நம்பரும் கிடையாது. சரிங்களா, ரைட்டுப்பா. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.